அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே உணவே மருந்து அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. பட் ஆனால் இப்போ உள்ள பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா மருந்து தான் உணவாக ஆயிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸும் நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சாப்பிட்றனால அதிக ஹெல்த்தில் இஷ்யூஸ் நிறையா ஏற்பட்டுருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இயற்கை முறையில் நம்ம அன்றாட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற உணவு முறையை நம்ம மாற்றிக்கிட்டாலே சேஞ்ச் பண்ணாலே போதும். நம்மளோட ஹெல்த் நல்ல நிலமையில் கொண்டு வந்துடும். எங்களோட ப்ராடக்ட் மூலியமாக மக்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரல் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸை நாங்கள் கொண்டு வரது மூலியமாக ஒரு சோஷியலாக எல்லாருக்கும் ஒரு ஹெல்த்தி பாடி கண்டிஷன்ஸை கொண்டு வரதுக்காக நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். என்னோட பேர் சக்தி ஸ்ரீ. நான் காரைக்குடியிலேருந்து வரேன். எங்களோட ப்ராடக்ட் நேம் மித்ரா ஃபுட்ஸ் அண்ட் பியூட்டி. உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு வகைகள் எந்த முறையில் எடுத்துக்கணும், எதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பார்த்து எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கிறது. அதை தான் சொல்கிறாங்க சக்தி ஸ்ரீ. இவங்க நிறுவனத்தோட பேர் மித்ரா ஃபுட்ஸ் அண்ட் பியூட்டி. இது காரைக்குடியில் இயங்குறது. இப்போது கடந்த ஒரு 5-6 நிகழ்ச்சியாக இவங்க அம்மா தான் எங்கள் நிகழ்ச்சியில் பேசுகிறது உண்டு. ஸோ அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்னு சொன்னதுனால நல்ல ஒரு ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சது. இன்றைக்கி இப்போ அவங்களுடைய பொண்ணு இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி நம்ம ஒரு மார்க்கெட் பண்ணணும், எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுட்டு இந்த காணொலியில் பேசியிருக்காங்க. அப்போது ஒரு மாவு வகைகள் அப்படின்னா இது யாருக்கு தேவைப்படும், இது எப்படி எடுத்து சாப்பிட்லாம், இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்னவா இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேவரட்டான தொக்கு வகைகள், நம்முடைய வாடிக்கையாளர்கள் இந்த தொக்கு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா சூப்பராக இருக்குது, 4 தான் தயாரிச்சிட்டு இருந்தோம், இன்னும் தயாரிங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ 7 வகையான தொக்கு வகைகளை நாங்கள் தயாரிக்கிறோம். ஸோ இந்த தொக்கு வகையில் கருவாடும் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஹேர் ஆயில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றனாலேயே எங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டரும் கிடைச்சிருக்கிறது, நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கிறது. இது தவிர்த்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் தயாரிக்கிறோம். அப்புறம் அதில் எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் ஆல் இன் ஒன் குழம்பு பொடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் எங்களுடைய ப்ராடக்ட் காரைக்குடி கை மனம் இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதனாலேயே மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இதில் நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பும் இருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறப்போ தெரிஞ்சுக்க முடியும். என்னோட பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்முடைய 33வது பிஸ்னஸ் கனெக்ட் திருச்சி மாநகரில் நடக்க இருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7904263958. அப்புறம் என்ன, வாங்க சந்திப்போம், வளர்ச்சி பெறுவோம். எங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மெயின் பர்பஸே என்னென்னா இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே ட்ரெடிஷ்னல் அண்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணும் அப்படின்ற இதை பேஸ் பண்ணி தான் எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவுனி அரிசி மாவு, இது மோஸ்ட்லி வெயிட் லாஸ்க்கு தான் எங்களுக்கு இது எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகக்கூடியது. ஏன்னா இப்போ நிறையா ஒபிசிட்டி ப்ராப்ளம் நிறையா பீப்புள்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவுனி அரிசி, அதோடு சேர்த்து நாங்கள் நட்ஸ் அண்ட் மில்லட்ஸ் சேர்த்து இந்த மாவை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, உங்களோட இது சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டயபெட்டிஸ் இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அவங்க இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களோட பாடிக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் தெரியும். இது ஹெல்த் மிக்ஸ். குழந்தைங்களுக்கு நிறையா ஊட்டச்சத்து இல்லாமல் நிறையா இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் மிக்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் இருந்தே வந்து நியூட்ரிஷன் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் அடுத்தடுத்து பசங்க க்ரோ ஆகும்போது மூட்டு வலி, கால் வலி, இந்த மாதிரி இப்போ இருக்கிற வந்து ரீசெண்டாக இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரெகுலராக வராமல் இருக்கிற மாதிரி நாங்கள் இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்தங்களி மாவு. இது மோஸ்ட்லி வந்து உமன்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற உமன்ஸ் யாருமே வந்து ஒழுங்காக ஃபுட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நிறைய டிசீஸ் ஒரு உமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் மெத்தடை நம்ம கரெக்டாக கொண்டு வந்தாலே போதும், நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த உளுந்தங்களி மாவு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த உளுந்தங்களியில் வந்து நாங்கள் வந்து இதுலேயும் கவுனி அரிசி நாங்கள் சேர்த்து தான் நாங்கள் இந்த ப்ராடக்டில் தயாரிக்கிறோம். இதை நீங்கள் நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி உள்ள மாவு ஐட்டம் தான் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அடுத்து வந்து எங்களோட ப்ராடக்டில் வந்து ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் தொக்கு செஞ்சுருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை தொக்கை பொறுத்த வரைக்கும் அதிக அயன் ரிச் உள்ள ஒரு ப்ராடக்ட். இதை நம்ம நார்மலாக வந்து ஒரு குழந்தைங்களுக்கு கருவேப்பிலையை கொடுத்து சாப்பிட சொன்னால் வந்து மோஸ்ட்லி அதை ஒதுக்கிடுவாங்க. எப்பயுமே சாப்பாட்டில் வந்து கருவேப்பிலை அப்படின்னு சொல்லும் போது அதை ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி தொக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சப்பாத்தியோ இட்லியோ இப்போ இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் வந்து சாதத்தில் மட்டும் கலக்கிற மாதிரி கொடுக்கல. நீங்கள் இட்லி, சப்பாத்தி, இந்த மாதிரி எந்த வெரைட்டி ஃபுட்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து பசங்களுக்கு நீங்கள் வச்சு விடலாம். அதில் அவங்களுக்கே தெரியாது இதில் நம்ம கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கோமா, இதில் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை தான் சேர்த்துருக்கோமான்னு தெரியாமலே அவங்களுக்கு நியூட்ரிஷன் அதில் கிடைக்கிற மாதிரி உள்ள ஃபுட்ஸாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ள தொக்கு வந்து கருவேப்பிலை தொக்கு, அடுத்து வந்து வத்த குழம்பு, அடுத்து நாங்கள் நான்வெஜ் பிரியர்களுக்காண்டியே கருவாடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி நாங்கள் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் தொக்கு மட்டும் தான் செஞ்சுருந்தோம். இப்போ புதுசாக வந்து நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் புதுசாக கேட்குறாங்க. எங்களுக்கு இதை டேஸ்ட் பிடிச்சிட்டு இதே மாதிரி வேறு ஏதாவது தொக்கு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்களோட டேஸ்ட் வந்து நல்லா ஆத்தட்டிக்காக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறனால நாங்கள் தக்காளி தொக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கோம். முருங்கைக்கீரை, அடுத்து வந்து இந்த கருவாடு புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த 7 வகையான தொக்குமே வந்து நாங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியில் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த 7 தொக்குமே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஹேர் ஆயில். இதோட இது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே வந்து 100% நேச்சுரல். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. நோ ப்ரிசர்வேட்டிவ், ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இதை நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா இதை வந்து நாங்கள் சிங்கப்பூர், மலேசியாக்கெலாம் நாங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து எங்களோட ரிவ்யூஸ் ஃபுல்லாமே பாசிட்டிவாக தான் வருது. இதை யூஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு முன்னே இருந்ததை விட ஹேர் க்ரோத் நிறையா வந்திருக்கு. ஃபஸ்ட் நாங்கள் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் பண்ணோம். சரி எப்படி நடக்குதுன்னு எங்கள் வீட்டுக்காக பண்ணது. அதுக்கப்புறம் இதை ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக எங்களுக்கு ஆர்டர் அடிக்கடி வர ஆரம்பிக்குது. நாங்கள் வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மசாலாஸ் பண்ணுறோம். நான்வெஜ் மசாலாஸ் தனியாகவும், வெஜ் மசாலாவில் வந்து சாம்பார் பொடி, குழம்பு பொடி, அடுத்து வந்து ஆலினால் குழம்பு பொடி, தனி மிளகாய்த்தூள், இந்த 4 டைப்ஸில் வந்து குழம்பு பண்ணிகிட்ருக்கோம். இதிலே வந்து சிக்கன், மட்டன் மசாலா, 65 மசாலா, பிரியாணி மசாலா இதுவும் செஞ்சிட்ருக்கோம். மொத்தம் வந்து 8 டைப்ஸ் ஆஃப் மசாலாஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பல்க் ஆர்டர்ஸாகவும் பண்ணுறோம். நீங்கள் லேபிளிங் பண்ணி இப்போ நீங்கள் வாங்கிக்கணுன்னாலும் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். எங்களோட இதுவே வந்து சிக்னேச்சராக நாங்கள் காரைக்குடியிலேருந்து வரனால செட்டிநாடு முறையில் தான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா ஃபுட்டுமே நாங்கள் சர்வ் பண்ணுறோம். ஸோ வந்து எங்ககிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட குவாலிட்டி பிடிச்சி தான் அதிகமாக இந்த இடத்துல வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. எங்களோட சர்வீஸ்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் காரைக்குடியில் இருக்கிற பக்கத்தில் உள்ள எல்லா ஊருக்குமே வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் பல்க் ஆர்டர்ஸாக இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி தருவோம். இதில் வந்து நிறையா வந்து ஒயிட் லேபிளிங் பண்ணியும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக வந்து உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னாலும்
வேணுனாலும் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓவராலாக இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 3000 இருந்தாலே போதும், எங்களோட ஹோல் ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் எடுத்து நீங்கள் சேல் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். இன்ஸ்டா பேஜில் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டாவில் விசிட் பண்ணி கூட எங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னா 8248466577 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் நாங்கள் அவைலபிளாக இருப்போம். இன்னொரு நம்பர் வந்து 9443237504. உங்களுக்கு எந்த ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே FSI சர்டிஃபிகேட்டோடையும் ப்ராப்பர் GST இது பண்ணியும் கிளைம் பண்ணியும் தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் ப்ராடக்ட்ஸை. சக்தி சிரி அவங்க நிறுவனத்திலிருந்து செய்யக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது, ஏன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் எங்கள் தொக்கு வகைகள்லாம் எந்த மாதிரியான வகையில் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம், இதில் என்ன மாதிரி எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நல்லாவே விளக்கமாக சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும் அப்படி விரும்பினாலோ, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு விரும்பினாலோ நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கின்றோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம். இதுக்கு முன்னாடி அவங்க பேசின வீடியோஸோட லிங்க்கும் கீழே இருக்கிறது, அதையும் பாருங்கள். உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க. இதே போல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவெல்லாம் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தான்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இன்னும் தேவை அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.